லங்ஸில் வரக்கூடிய நியூமோனியா, சளி, இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் வெளியே தூக்கி எறிகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடியோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். எஸ், இது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஹை ஃபுட்ஸில் 5 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 5 மருந்து பொடி தான். 5 மருந்து அப்படின்னா என்னென்னா 5 ப்ராப்ளம்ஸ் 1 சொல்யூஷன். அதாவது உங்களுடைய 5 விதமான பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு தான் நம்ம ஹை ஃபுட்ஸோட 5 மருந்து பொடி. இதில் 10க்கும் மேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகைகள் சேர்த்துருக்கோம். ஸோ 10 பொருள் 10 சிஸ்டம்ஸ், நம்ம உடம்புல இருக்க 10 சிஸ்டம்ஸை 10 விதமாக வேலை செய்ய வைக்கும். இப்போ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஹெர்ப்ஸில் இருக்குது. சளி, இருமல், நெஞ்செரிச்சல், தொண்டை கரகரப்பு, மூக்கில் ஒழுகுற சளி, ட்ரை காஃப், அதுக்கப்புறம் இந்த லங்ஸில் நியூமோனியா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் சுவாச பாதையில் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸுமே சரி பண்ணும். இதை தாண்டி ஓமம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் ரொம்ப பெஸ்ட்டாக வச்சுருக்கோம். சளி, இருமல்னா பொதுவாக என்னது, உள்ளே குப்பை சேர்ந்துருக்கு, அந்த குப்பையை உடம்பு வெளியேற்ற ட்ரை பண்ணுது. பொதுவாக எல்லார் வீட்டிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காஃப் சிரப்பு, கோல்டு சிரப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நார்மலாக நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டா மறுபடியும் அந்த நோய் வரக்கூடாது, அதுதான் உண்மையான மருந்து. இப்போ உள்ள நீங்கள் இருமல் மருந்து, காஃப் சிரப்பெல்லாம் குடிச்சிங்கன்னா டக்குன்னு இருமல் ஒரு 2 நாளில் நிற்கும். பட் அகெயின் உங்களுக்கு மறுபடியும் வரும். யாரை கேளு எங்களுக்கு மாதம் சளி பிடிக்கும், அடிக்கடி குளிர்ந்த காற்று அடித்தாலே இந்த வீசிங் பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் பஃப் அடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்துன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ், மேக்ஸிமம் ஒரு 10 தடவை சாப்பிட்டா உங்களுக்கு அது நோயிலேருந்து விடு பெறணும். இப்போ நம்ம ஹை ஃபுட்ஸோட 5 மருந்து பொடி நீங்கள் குழந்தை பருவத்திலேருந்தே வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய அவசியமே இருக்காது. அதுதான் உண்மையான மருந்து, நம்மளுடைய பாரம்பரிய மருந்தும் கூட. இந்த சளி மருந்தில் நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓமம், சித்திரத்தை, அதிமதுரம், வால்மிளகு, கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், ஓமம், திப்பிலி, சுக்கு, இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகள் கொண்டு தான் இதை சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் ஹெர்ப்ஸை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது இதனுடைய நன்மைகள்லாம் நமக்கு சேரும். அடிக்கடி சளி பிடிக்காது, நெஞ்செரிச்சல் வராது. இந்த எல்லா மூலிகைகளும் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நல்ல மிஷினில் கொடுத்து நைஸாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அந்த 5 மருந்து பொடியை நீங்கள் டேரெக்டாக தேனில் குழச்சி சாப்பிட்லாம். இல்லை வெதுவெதுப்பான தண்ணி 100 ml வாட்டரில் அந்த பவுடரை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த சுவாச பாதை ரிலேட்டட் இஷ்யூஸ், லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். 2 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு மோஷன் வழியாக சளி போகிறத கண்கூடாக பார்த்துருக்கோம். ஒரு மருந்து அப்படின்னா உள்ள குப்பையை வெளியேற்றுறதுக்கு ஒரு சூப்பர்பான மெடிசன் தான் நம்ம ஹை ஃபுட்ஸோட 5 மருந்து பொடி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும்.